தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். LCU ப்ரோ, கூலி படம் தான் LCU இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு யாரா கேட்டிங்கன்னா சொல்லிட்டாரு லோக்கி. ஆனால் அதை ஒத்துக்கிற மனநிலை இங்கே பல பேருக்கு இல்லைங்க. ஆனால் அதுக்கு அவங்க சொல்கிற சில குறியீடுகள் இருக்குல்ல, அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு நமக்கே தோண வச்சிடுறாங்க. இதை பற்றி நான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஹார்பர்லேருந்து காணாம போன 2 கண்டெய்னர்ஸ் என்னாச்சு? ஹார்பர்லேருந்து காணாம போன 2 கண்டெய்னர் அந்த 2 கண்டெய்னர்ஸ் அது பெரிய கண்டெய்னர் நினைக்கிறேன். கூலி ரிலீஸ் ஆச்சுன்னா நிறைய பிரச்சனை நிறைய 1 லட்சம் கண்டெய்னர் இருக்கு. கூலி படத்தோட ப்ரொமோஷனல் ஒர்க்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சா? என்ன படம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஆனால் ப்ரொமோஷனல் ஒர்க் அவங்க பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பீக்கில் இருக்குது. அதுவும் லோக்கி எந்த இன்டர்வியூவில் போய் உட்காந்தாலும் 1000 கோடி ரூபாய் வசூல் கன்ஃபார்மாக ப்ரோ, இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. வாயை பிடுங்குறாங்கன்னா லோக்கி நல்லா தெளிவான ஆளாச்சு. இப்போ எதனா சொல்லி அதுக்கப்புறம் ரிலீஸுக்கு அப்புறம் எதனா ஆயிடுச்சுன்னா வாங்கி கட்டிக்க முடியாதுல்ல. பல பேர் நடந்த அனுபவங்கள் அவர் பார்த்துருப்பாரா இல்லையா? ஆனால் தெளிவாக பேசுகிறாருங்க. கொடுக்குற டிக்கெட் காசு இருக்குல்லங்க, அதுக்கு ஒருத்தன் படம் இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டாப்ல. ஆனால் இதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு ப்ரொமோஷன் இன்டர்வியூவில் போய் உட்காந்தாலும் அவர்கிட்ட கேட்குற முதல் கேள்வியாக இருக்க போகிறது படம் LCUவில் இருக்கா இல்லையா? இந்த கேள்விக்கான பதிலை தேடி பல ஆங்கர்ஸ் இதுக்கப்புறம் படம் எடுப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் லோக்கி என்ன இருக்குன்னு தெளிவாக சொல்லிட்டாப்ல, இந்த படம் LCU கீழே வரலங்க, இது ஒரு ஸ்டாண்டலோன் மூவின்னு சொல்லிட்டாப்ல. ஸ்டாண்டலோன்னா இந்த படம் எந்த நியூஸில் சேராத தனி ஒரு படம் அப்படின்ட்டு. ஆனாலும் இது வரைக்கும் LCU சார்ந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இந்த புகை கிளம்ப சில நெருப்புகள் இருக்க காரணமாக அதை பற்றி இப்போ சொல்கிறேன். கூலி படத்தில் கைதியில் நடித்த நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இவர் பார்த்துருப்பீங்களே கைதி படத்தில், இன்னொரு பக்கம் அவர் இந்த கார்த்தி சேஸ் பண்ணுற சீனில் பார்த்துருப்பீங்க. இந்த 2 நடிகர்களும் இந்த படத்தில் இருக்காங்களா? அவ்வளோதான், பல பேரை முடிவு பண்ணிட்டாங்க இது LCU படம்னு. எங்க இதுக்காக LCUன்னு முடிவு பண்ணுற முடியாதுல்ல, ஏன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் மூவியாக வந்துருச்சு. ஸோ அன்லிமிட்டடாக நீங்கள் எந்த கேரக்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், LCUவில் இருக்கிற கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த தப்பையாரும் கண்டுபிடிக்க போகிறதில்ல. இன்ஃபேக்ட் இந்த கேரக்டர் கூட நம்ம ஷோபன் என்ன பண்ணியிருக்காருல, இது ஆக்சுவலாக ஃபகத்துக்காக எழுதப்பட்ட கேரக்டர். இதுக்கப்புறமா இது ஃபகத் அவர்களுக்கு காட்சி கிடைக்கலன்ட்டு இவரை உள்ள கூட்டு வந்தாங்க. ஸோ ஃபகத் வந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம், திருப்பி LCU கன்ஃபார்ம் சொல்லியிருப்போல. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. ஓகே ரைட்டு. அடுத்ததா இது போல் பேக் ஷாட்ஸு. லோக்கிய பேக் ஷாட்ஸ்லேருந்து பிரிக்க முடியாது. அவரோட படங்களில் முக்கியமாக இருக்கிற ஷாட்டு பேக் ஷாட் இருக்கும். இந்த பேக் ஷாட் இருக்குல்ல, இது LCU எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் கூலி பேஸ் பண்ணி. இதோ இந்த பேக் ஷாட்டை இது கூடவும், இதை இங்கே, அப்புறம் சத்யராஜ் அவர்கள் பேக் ஷாட்டை ரோலக்ஸ் கூட, அப்புறம் நம்ம தேவாவோட பேக் ஷாட்டை இங்கே லியோதாஸ் கூட, இந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக கூலி LCU வருது ப்ரோ. ஏன்னா இந்த அளவுக்குலாம் ஷார்ட்ஸை ஒற்றுமைப்படுத்தி காட்டானா கண்டிப்பாக இருக்குன்னு அச்சி சத்தியமனோட பேசுகிறாங்க. சரி ஓகே ரைட்டு விடுங்க. இந்த பென்ஸ் படத்தோட முன்னோட்ட காட்சிகள் சமீப காலமாக வெளியாகிட்டு இருக்கா. நம்ம அதை பற்றி ஒரு டிகோட் வீடியோலாம் போட்டிருந்தோமா? அதில் தங்கத்திலேயே ஃபுல்லாக ஒரு ஹண்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கோல்டு தேடி போகிற மாதிரி ஃபுல்லாக காமிச்சிருக்க மாதிரி இருக்கும். ரிசம்பிள்ஸ் அப்படி தான் இருக்கும். கூலி படத்தில் முன்னோட்ட காட்சிகளையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே கோல்டு பேட்டர்ன் தான். ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்குது ஷேடு, கலர் ஷேடு. அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு மட்டும் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த ஆப்ஜெக்டை ஃபுல்லாக என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்க மாதிரி இருக்கும். துண்டாக தெரியும் அதில் மட்டும் அந்த கோல்டு ஷைனிஸு. இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை கனெக்ட் பண்ணி எதுக்காக பென்ஸ் படம் LCUவில் வரும்போது கூலி வராமல் இருக்கணும், 2 கோல்டு ஹண்டை பேஸ் பண்ணி தானே இருக்குன்னு இவங்களே ஸ்க்ரீன் போய் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன வித்தியாசம், பென்ஸ் படம் அஃபிஷியலாக LCUவில் வருதுன்னு சொல்லிட்டாங்க, கூலி வரணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் அடக்க முடியாதுல்ல. அடுத்து இது ஹைலைட்டே இதுதான். இவர் கையில் கத்தி, இவர் கையில் கத்தி. இது ரோலக்ஸ் கையில் கத்தி, தேவா கையில் கத்தி. ஆனால் இந்த கத்தியை மைண்டில் வச்சு கண்டிப்பாக ரோலக்ஸோட அப்பா தான்ப்பா தேவான்னு ஒரு புதிய கதையை கிளப்பி விட்டாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் லோக்கியே யோசிச்சிருப்பாரான்னு தெரியல. ஆனால் நம்ம ரசிகர்கள் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது தான் ஆஹா, சன் பிக்சர்ஸ் பெருசாக ப்ரொமோஷனுக்கு வேலையே பார்க்க வேணாம் போல இருக்கு, ஃபேன்ஸே ஃபுல் வேலையை பார்த்துருவாங்கன்ற மாதிரி தான் நம்மளுக்கே ஒரு விஷயத்த இது விதைச்சி விட்டுருச்சு. அடுத்து விக்ரம் படத்தில் அமரோட கேரக்டர் ஒரு கேள்வி ஒன்று கேட்கும். அந்த டைலாக் நான் டெலிவரி பண்ண ஞாபகம் இருக்கான் பாருங்க. ஹார்பரில் இருந்து காணா போன 2 கண்டெய்னர்ஸ் என்னாச்சு, இந்த கேள்வியை கேட்டிருப்பாரு. அதே படத்தில் இன்னும் 2-3 சீக்வன்ஸோட கண்டெய்னர்ஸை பேஸ் பண்ணி சில டைலாக்ஸ் வரும். அதையெல்லாம் கனெக்ட் பண்ணி இப்போ கூலி படம் சார்ந்த இந்த ஹார்பர் காட்சிகள், கண்டெய்னர்ஸ் அவ்வளோ நிற்க வைக்கிறதுலாம் நம்ம பார்க்குறோம்ல, அதில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ விக்ரம் படத்தில் அமர் பேசின அந்த டைலாக் டெலிவரி கூலி படத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி வருதுன்னு LCUக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹோல்டை கொடுக்குற மாதிரி இதை கொண்டு வந்து வச்சிட்டாங்க. சரி, இவ்வளோ அசம்ஷன்ஸை முன் வைக்கிறாங்களே, கூலி படம் LCU கீழே வருது கன்ஃபார்ம்ன்ற மாதிரிலாம். இதை இன்னும் பயங்கரமாக வலுவாக்குறது இதுதாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னென்னா லியோ படத்தில் நான் ரெடி தான் சாங் இருக்குல்ல, அதை தாண்டி இன்னும் அந்த
குடோனை காட்டுற சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தாஸ் அண்ட் கோன்னு சொல்லிட்டு இந்த ஒரு எம்பளமை பார்க்க முடியுதா? வாயில் பைப் வச்சுட்டு அடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு எம்பளத்தை காட்டுவாங்க. அமீர் கான் இந்த படத்தில் கூலி படத்தில் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ வெளியிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ரெண்டுலேயும் பாருங்கள் ஒற்றுமை அப்படியே இருக்கும், தலையில் கேப் இருக்காது, அவ்வளோதான். இதை வச்சு தான் பல பேரும் அடிச்சே சொல்கிறாங்க, ப்ரோ லோக்கி ஒரு சர்ப்ரைஸை வச்சிருக்காரு ப்ரோ, அது எல்சியூ தான். வேணா படத்தை பாருங்கள், படம் முடியும் போது இந்த படம் எல்சியூ கீழே வரதா சொல்லி எண்ணு கிரெடிட்டை போட்டாங்கன்னா படம் பிச்சுக்கும் 1000 கோடி கன்ஃபார்ம் ப்ரோ அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தலையில் தொப்பி இல்லை. பட் அமீர் கான் அவர்களுக்கு வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்டை கையில் கொடுத்து வேணாலும் நீங்கள் போஸ்ட் கொடுக்க சொல்லியிருக்கலாம். ஆனால் எதுக்கு இந்த தாசன் கோ இந்த எம்பளம் வர மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணியிருக்கணும்? இதுதான் பல பேர் எழுப்புற முக்கியமான கேள்வியாக இருக்குது. இதை வச்சு அவங்களே சொல்கிற கதை என்ன தெரியுமா? ப்ரோ இது இது வரைக்கும் நம்ம பார்த்து எல்சியூ படங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் ப்ரீ கலர் படம் தான் எப்படி இருக்கும்? இந்த லோகோ கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருந்தவர் யார்? இவருக்கு ஒரு எதிரும் புதிருமா இருந்த அந்த தேவா யார்? இப்படி வச்சு நல்லவங்க டீம் கெட்டவங்க டீம்ன்ற மாதிரி ஒரு ப்ரீகோலை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்சியூ படங்களை கனெக்ட் பார்த்தா அது இன்னும் வேற லெவலில் கூஸ்பம் மூமெண்ட்டாக இருக்கும் ப்ரோ அப்படின்றாங்க. லோக்கி இதை யோசிச்சாரான்னு தெரியல. இதே மாதிரி இன்னொரு தரப்பு என்ன நம்ம சொல்கிறாங்க ஃபேன்ஸ் மத்தியிலேயே, கூலி படம்ன்றது எல்சியூ கூட வரதுக்கு வாய்ப்பே இல்லை ப்ரோ. ஆனால் அந்த எல்சியூ டச்செலாம் கொஞ்சம் இருக்குல்ல, அதை வச்சு நாங்கள் சொல்கிறதா இருந்தால் ஒரு புது யூனிவர்ஸை லோக்கி கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குன்ட்டாங்க. லோக்கிக்கு அடுத்த ப்ரொமோஷனு எல்சியூலேருந்து எல்சியூ 2.0 வரைக்கும் போயிட்டாங்க. அதாவது கூலி படம் மூலமாக ஒரு தனி யூனிவர்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் எல்சியூ ஒரு பக்கம் பேரலாக நடக்கும், இன்னொரு பக்கம் இதுக்கு என்ன பேரில் வைக்க போகிறான்னு தெரியல இந்த யூனிவர்ஸுக்கு, அது ஒரு பக்கம் பேரலாக நடக்கும். அதுக்கப்புறம் 2 யூனிவர்ஸை சேர்ந்தவங்களாம் ஒரே படத்தில் சந்திச்சு அப்படி இருக்கும் ப்ரோ. அது இன்னும் வேற லெவலில் இருக்கும் தமிழ் சினிமாக்கு. அதை நோக்கி தான் லோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் ஆழமாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன்ஸு. 3 எழுத்துக்கள் எல்சியூ. ஆனால் அதை வச்சு எவ்வளோ விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இதை அந்த கூலி படக்குழுவினர் இருப்பீங்களா, உங்கள் கவனத்தை கொண்டு வர அவ்வளோதான். ஏன்னா ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி நிறைய ஈடுபட்டு இருப்பீங்க, ஜஸ்ட் உங்கள் அட்டென்ஷன் கொண்டு வர அவ்வளோதான். ஏற்கனவே இந்த படம் சார்ந்த சர்ப்ரைஸை ஒன்றா உடச்சி சில்லாக ஆகிட்டாங்க இந்த 2 பேர். நம்ம நாகார்ஜுனா சாரும் இன்னொரு பக்கம் அமீர் கான் சாரும். அவங்க மற்ற ப்ராஜெக்ட் சார்ந்து ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்கள்ல, அப்போ கூலி படம் சார்ந்த கேள்வி வருதுன்னா அதுக்கு அவங்க யோசிக்காமல் பதில்களை சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தில் அமீர் கான் இருக்காருன்னு படக்குழு அஃபிஷியலாக சொல்கிறதுக்கு முன்னாடியே அமீர் கானே சொல்லிட்டார் இன்டர்வியூஸில். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஷாக்கு, ஆஹா இவரால் வராது போல இருக்கே, அது கிளைமேக்ஸில் எங்கே ரோலெக்ஸ் வந்தார்ல விக்ரமில், அதுபோல் இவருக்கு ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கு போல இருக்க மாதிரி எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொன்ன பதிலுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபோட்டோ வெளியாக இருந்துச்சு, கவனிச்சிங்களா? படக்குழு அஃபிஷியலாக வெளியிட்டிருந்தாங்க, ரைட்டு. நாகார்ஜுனா அவர்களும் இந்த படம் சார்ந்து சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணிட்டார், தான் வில்லனா பண்ணுறன்ற விஷயம் ஓப்பன் அப் பண்ணிட்டார். இவர் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் லோக்கியே சமீபத்தில் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஆமாங்க நாகார்ஜுனா சார் ஒரு ஆன்டகனிஸ்டாக பண்ணுறாரு கூலி படத்தில் அப்படின்ட்டு. இவங்களுக்கு கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் எதனா ஒரு விஷயத்தை கைட்லைன்ஸாக கொடுத்துருக்கலாம், இப்போ கொடுத்துருக்கலாம். அது மின்னஞ்சல் வாயிலாவோ இல்லைன்னா தொலைபேசி வாயிலாவோ இருந்திருக்கலாம். சார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சர்ப்ரைஸ் ஏதோ உடச்சிடாதீங்க சார் அப்படின்னு அவங்களே கெஞ்சிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உடச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இதெல்லாம் தாண்டி உள்ள படத்தில் என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்க போதுன்றது தான் லோக்கியோட கைவண்ணத்தை நம்மகிட்ட இன்னொரு முறை காட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த மோனிகான்னு ஒரு பாடல் வெளியாச்சு பார்த்தீங்கன்னா சமீபத்தில், மோனிகா பெல்லூச்சியை பேஸ் பண்ணி. இவங்க யார் ப்ரோ? பிரபல இசைக்கலைஞராக இவங்க, இல்லைனா பயங்கரமாக சாதனை பண்ண சினிமா இல்லாத வேற துறையை சேர்ந்தவங்களா? அது இதுன்னு பல பேரும் இவங்க பேரை கூகுள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோலாம் கிடையாது மக்களே, சினிமா நடிகை, ஓகேவா, சினிமா நடிகை. ஆனால் 90s கிட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க, ப்ளஸ் அதுக்கு முந்தைய காலகட்டம் அவ்வளோ பேரோட மனசையும் கொள்ளடிச்சவங்க, இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான். ஆனால் வயசு இப்போ 60 அவங்களுக்கு. இவங்களோட தீவிரமான ஃபேன்ஸ் தான் நம்ம லோக்கியும் அனிப்ரோவும், அதான் கூலி படத்தோட டைரக்டரும் கூலி படத்தோட இசையமைப்பாளரும் இவங்களோட தீவிரமான ஃபேன்ஸு. இவங்களை ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான் மோனிகா பெல்லூச்சின்ற அந்த சாங்கை நம்ம கூலி படத்தில் போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இவங்களை பற்றி பல பேர் கூகுள் பண்ணி தேடிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கான வேலையை நான் கொஞ்சம் ஈஸியாக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக உங்களை பற்றி சொல்லிடுறேன். வயசு இப்போ எவ்வளோ உங்களுக்கு? 60 ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னா. ஆனால் என்ன ஸ்பெஷாலிட்டினா பார்த்தா தெரியாது, அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம இண்டஸ்ட்ரியில் சில்க் ஸ்மித்தாக இருந்தாங்களே, அவங்க வயசானாலும் எப்படி இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் பல பேர் உதாரணத்துக்கு சொல்லலாம். இவங்க கடந்த 1964 வருஷம் செப்டம்பர் 30 இட்டலியில் பிறந்தவங்க. யார்? மோனிகா பெல்லூச்சி. இவங்களோட முழு பெயர் என்ன தெரியுமா? மோனிகா ஆனா மரியா பெல்லூச்சி. இந்த டிஎன்ஜி இருக்குல்ல, இந்த பிராண்ட் சார்ந்து இவங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட்டில் தோன்றின ஒரு மாடலாக இருந்தாங்க, ஃபேஷன் மாடலாக. அதுக்கப்புறம் சினிமா என்ட்ரிக்கு வராங்க. எப்போ? 1990s சினிமாவை ஆள ஆரம்பிக்கிறாங்க உள்ளே வந்த புதுசுலேயே. இவங்க நடிப்பில் வெளியாகி இருந்த படங்களில் முக்கியமான படங்கள், தி பெஸ்ட் மூவிஸ்னு சொல்கிறதா இருந்தால் ஒரு 4 படங்களை சொல்லாங்க. மலீனா, டைம் இருந்தால் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஆஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்ளிக்ஸ், மிஷன் கிளியோபட்ரா, ஞாபகம் இருக்குது அந்த படம், நம்மளாம் பார்த்துட்டு போப்போம் 90s கிட்ஸ்லாம். ஒரு பால் மாரி ஒன்று இருக்கும், குச்சதுக்கப்புறம் சக்தி வர மாதிரிலாம் காட்டுவாங்க பாருங்கள். அந்த ஃப்ரான்ச்சைஸில் வந்து அடுத்த பார்ட் இது. அப்புறம் இர்ரிவர்சபிள்னு ஒரு படங்க, அண்ட் கடைசியாக ஸ்பெக்டர். இந்த படங்கள் பாருங்கள், பர்ஃபார்மன்ஸை பின்னி எடுத்திருப்பாங்க. இன்னும் நடிப்பில் விளையாடுற ஒரு படத்தையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை பார்க்குற கூட்டம் ஒரு பக்கம், அவங்க அழகுக்காக பார்க்குற கூட்டம் இன்னொரு பக்கம். இதில் லோக்கி ப்ரோ அனிப்ரோ எந்த பக்கம் ஃபாலோ ஆகிறாங்களோ அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஓகே, மோனிகா அவர்கள் 2000வது காலகட்டத்தில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 மொழிகளை சரளமாக பேச வல்லவங்க.
இட்டாலியன், பிரெஞ்சு, இங்கிலீஷு, ஸ்பானிஷ்னு எல்லாத்தையும் ரொம்ப சரளமாக பேசுவாங்க. ஸோ இவங்க பேரை ஏந்தி இவங்களுக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அந்த பாட்டு இப்போ வந்து அந்த பாட்டுக்கு நடனமாடி இருந்தவங்களுக்கே மோனிகான்ற பேர் வச்சு நம்ம அழுகு பார்க்க ஆரம்பிச்சிட்டோமா? யாரு கண்டா? படத்தில் கூட அந்த நடிகையோட கேரக்டர் நேம் ஒருவேளை மோனிகா பெல்லுச்சியா இருக்கலாம் அந்த பாட்டுக்காக கூட. கூலி படத்தில் 3வது சிங்கிள் இருக்குல்ல, அது வர 22ஆம் தேதி நைட் ஒரு 9:30 மணி வாக்கில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு படக்குழு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பாட்டு தெரியுமா? பவர் ஹவுஸ். எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க பாட்டு 22ஆம் தேதி வரப்போகுது. என் அன்பார்ந்த லோக்கி அண்ட் ரஜினி சாரோட ரசிகர்களே, நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியது இதுதான். அதான் லோக்கியோட ஒவ்வொரு படங்களையும் பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஒரு கேரக்டர் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு மாநகரம் படத்தில் நம்ம முனிஷ்காந்த் இருக்கார்ல, அவரோட வின்னிங்ஸ் கேரக்டர் ஒரு துண்டா தெரிஞ்சதா அந்த ஒட்டுமொத்த பட கேரக்டர்ஸ்லேயே. இந்த விக்ரம் படத்தில் வசந்தி அக்கா இருக்காங்களே, அவங்கள ஏஜென்ட் டீனாவாக காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் நல்லா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கைதி படத்தில் நம்ம ஜார்ஜ் மரியன் இருக்கார்ல, அவரை நெப்போலியனா அந்த கேரக்டர் பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் லியோ படத்தில் நம்ம சாண்டி மாஸ்டர் இருக்கார்ல, அவரை சண்முகமோட கேங்கில் ஒரு பர்சனாக காமிச்சு நம்மளுக்கு ஒரு ஏக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஏப்பா இந்த கேரக்டரை படம் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கலாமே, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. டிசைன் கேரக்டர் டிசைன் அப்படின்றது ஸோ ஒரு சர்ப்ரைசிங் கேரக்டராக இருந்துச்சு அந்த படத்தில். இதுக்கு முன்னோடியாக மாஸ்டர் படத்தில் த பவானியை சின்ன வயசு கேரக்டர் மாதிரி நம்ம மகேந்திரனை காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அது சூப்பராக இருந்துச்சு அந்த கேரக்டர் ஸ்ட்ரக்சரும். இவ்வளோ படங்களில் அந்த ஒரு கேரக்டர் துண்டா நம்ம மனசில் நிற்கிது. அதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டரை கண்டிப்பாக லோக்கி ஒழிச்சு வச்சிருப்பாரு. அது யாருன்னு தான் தெரில. யாராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? படம் ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். பட் உங்களுக்கு கணிப்பு என்னவா இருக்கு? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.